வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். ஆளுநர் மாளிகை முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் புதுச்சேரி சித்தேரி அணைக்கட்டில் நிரம்பி வழியும் நீர். இளைஞர்கள் குளித்து மகிழ்ச்சி. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக அலுவலகம் மற்றும் கருணாநிதி சிலை திறப்பு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்பு. வில்லியனூரில் இரும்பு பட்டறை தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். மருமகனை கைது செய்த போலீசார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு தரையில் அமர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை மற்றும் நயினார் மண்டபம் பிரதான சாலைகளின் சீர்கேட்டை கண்டித்தும், முதலியார்பேட்டை பகுதியில் குடிநீர் அசுத்தம் அடைந்ததை கண்டித்தும் மார்க்கெட் வீதி, மாங்காளியம்மன் கோவில் வீதி, வன்னிய பெருமாள் கோவில் வீதி, சுந்தரராஜன் வீதி, வண்ணார வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கியும் சாலை அமைக்காததை கண்டித்து, தெருவிளக்கு சில பகுதிகளில் சரிவர எரியாததை கண்டித்தும், பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், வேல்ராம்பட்டு வீதி ஏரி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றி அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தை கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாத்தனூர் அணையில் திறந்து விடப்பட்ட உபரி நீர் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து ஏற்பட்டது. பாகூர் சித்தேரி அணைக்கட்டில் நிரம்பி வழிந்த நீரில் இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சாத்தனூர் அணையில் உபரி நீர் திறந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து ஏற்பட்டது. பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணைக்கட்டில் நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இதில் அங்குள்ள இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு குளித்து குத்தாட்டம் போட்டனர். மேலும் இளைஞர்கள் விசிறி வலையை பயன்படுத்தி புல்கெண்டை, ரோகு, கட்லா போன்ற வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக அலுவலகத்தையும் கலைஞர் கருணாநிதியின் சிலையையும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக அலுவலகம் திறப்பு விழா, மறைந்த திமுக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழா மற்றும் நூலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி செயலாளர் வடிவேலு தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். பின்னர் திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் RS பாரதிக்கு சால்வை அணிவித்தனர். மேலும் இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தொகுதி செயலாளர் வடிவேலுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் QR கோடை தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளான். ஒரிஜினல் QR கோடை போல இந்த QR கோடையும் ஸ்கேன் செய்ய முடிகிறது. புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகி சார்லஸின் மகன் ஆரோன் பெத்தி செமினார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். ஓவியத்தில் ஆர்வமுள்ள ஆரோன் பல்வேறு புகைப்படங்களை பார்த்து வரைவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் தனது தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் QR கோடை தத்ரூபமாக வரைய ஆரம்பித்துள்ளார். மிகுந்த நுணுக்கத்துடன் QR கோடை வரைந்துள்ளார். அவர் வரைந்த அந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் ஒரிஜினல் QR கோடு போல் ஸ்கேன் செய்து அதன் உள்ளே நுழைய முடியும். அவரது திறமையை பாராட்டி காங்கிரஸ் கட்சியினர் அந்த மாணவனை நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி, ஒலந்தை ஏரியின் பொதுக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி, ஒலந்தை ஏரியின் பொதுக்கரையில் 37,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், விளையாட்டுத்துறைக்கு தனியாக வாரியம் அமைக்க வேண்டும் என புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலாளர் ராஜசோழ பெருமாள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தேசிய விளையாட்டுக் கழகத்தின் டிப்ளமோ பயின்ற பயிற்சியாளர்கள் ஏராளமானோர் புதுச்சேரியில் உள்ளதாகவும்
ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பயிற்சியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும் அதனை இன்று வரை நிரப்பப்படாததால் திறமையான பயிற்சியாளர்கள் வேலை வாய்ப்பின்றி சிரமப்பட்டு வருவதாகவும் பலர் வயது வரம்பை தாண்டும் சூழ்நிலையில் இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் உடனடியாக அமைத்து பயிற்சியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் மேலும் 5 ஆண்டு வயது தளர்வை குறைக்க வேண்டும் எனவும் பகுதி வாரியாக பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். புதிய விளையாட்டு பிரிவுகளை STAB பட்டியலில் சேர்த்து இந்த ஆட்சியிலேயே முதலமைச்சர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பல முறை இது குறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் எனவே முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் தங்கள் பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்த பேட்டியின் போது சங்கத்தின் செயலாளர் ராஜசோழ பெருமாள், தலைவர் ஆனந்த், செயற்குழு உறுப்பினர்கள் வாசு, பொருளாளர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வணக்கம். இப்போ இந்த செய்தி எதுக்குனாக்கா மக்கள்கிட்ட எங்களுடைய குறைகளை சிதைக்கவும் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கிட்டையும் எங்கள் குறைகளை கொண்டு போய் நேராக சேர்க்கவும் இந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோச்சஸ் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனில் நாங்கள் வந்து செக்ரட்டரியாகவும் ஆனந்தன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார். எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கனாக்கா கோச்சஸ் வேலைக்கு வந்து இன்னும் ஆள் எடுக்கவே இல்லை. இன்னும் டெம்பரரியாகவே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை இருந்துகிட்டு இருக்கும். இந்த 10 ஆண்டுகளாக எடுக்காததுனால வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. கேரள லாட்டரியில் பரிசு விழுந்ததாக கூறி புதுச்சேரியில் 50 பேரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பொதுமக்கள் அதிக அளவில் பணத்தை இழந்து வருவதாகவும் குறுகிய காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பெரிய லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் விளையாட்டு போன்றவற்றில் மோசடி நடப்பதாகவும் தற்போது புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் லாட்டரியில் பணம் இழந்து வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் 20 லட்சம் ரூபாயை இழந்துள்ளதாகவும் மோசடிக்காரர்கள் கேரளா அரசின் லாட்டரி போல உருவாக்கி அதனை பெறுவதற்கான லிங்குடன் கூடிய விளம்பரங்களை ஆன்லைனில் பதிவிடுவதாகவும் பணம் செலுத்திய பிறகு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ போலி லாட்டரி டிக்கெட்டை அனுப்புவதாகவும் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் மோசடிக்காரர்கள் லாட்டரி வாங்கிய நபரை மீண்டும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளது, அதற்கு நீங்கள் GST செலுத்த வேண்டும் என்று கூறி பணத்தை பறிக்கின்றனர் என்றும் எனவே இது போன்ற போலி தகவல்களை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரி, திலாசுப்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் 5,36 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரி, திலாசுப்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் 5,36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் இரும்பு பட்டறை தொழிலாளியை சுத்தியால் அடித்து கொலை செய்த ஆறுமுகம் என்கிற குற்றவாளியை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வேதகிரி என்ற இரும்பு பட்டறை தொழிலாளி சுத்தியால் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் விரைந்து வந்த வில்லியனூர் போலீசார் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த வேதகிரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையை வில்லியனூர் காவல் கண்காணிப்பாளர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்தது இறந்து போன வேதகிரியின் மருமகன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரியவந்தது. இவர் இறந்து போன வேதகிரியின் பட்டறை தொழில் செய்ததும் கொலை செய்யப்பட்ட அன்றைய தினத்தில் அதிக போதையில் இருந்ததாகவும்
இதனால் ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் வேதகிரியை கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். உழவர்கரை தொகுதியில் மகளிருக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய சசிபாலன் அவர்கள், உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டும் என்று கூறினால் அடுத்த 30 நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும், விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது என்றும் கூறினார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிருக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எண்ணை பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கினை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிருக்கான எந்தவித புகைப்படமும் வீடியோக்களும் எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் கூறினார். இந்த பேட்டியின் போது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடனிருந்தனர். உழவர்கரை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பாசறையோட மகளிர் அணி சார்பாக ஒரு புதிய திட்டத்தை மகளிர் அணி அவங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டம் என்னன்னா, உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவச நாப்கின் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின்படி நாங்கள் ஒரு 2 ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீடு தேடி நாப்கின் வழங்கும் திட்டத்தை இன்றைக்கி இந்த மகளிர் அணி சார்பாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டை உடற்பயிற்சி பூங்கா மற்றும் குளக்கரை பகுதியில் துப்புரவு பணி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் துப்புரவு பணி செய்தல், மரம் நடுதல், ரத்த தானம் வழங்குதல் போன்ற பல்வேறு சேவா காரியங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மரப்பாலம் பகுதியில் முதலியார்பேட்டை நகராட்சி பின்புறம் அமைந்துள்ள உடற்பயிற்சி பூங்கா மற்றும் குளம் பகுதிகளில் துப்புரவு பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கி துப்புரவு பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில அனைத்து பிரிவு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, வில்லியனூர் நகர மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன், மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சிவகுமார், நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், விவசாய அணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, இந்து முன்னணி நிர்வாகி ராஜா, மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி மற்றும் முரளி, மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா, நகர மாவட்ட வணிக பிரிவு துணைத் தலைவி வசந்தி, முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரைராஜ், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன், கிளை தலைவர் ஜெயராஜ், மனோகரன், பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் காவல்துறை சார்பில் 1.5 கோடி ரூபாய் செலவில் புதிய புறக்காவல் நிலையம் அமைக்கும் பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காவல்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்திற்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. NR காங்கிரஸ் கட்சி மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VP ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. முன்னதாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் அன்னதானங்களையும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. விழாவில் NR காங்கிரஸ் பிரமுகர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும்
மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி நேரு நகரில் இருந்த பழைய கழிப்பறை கட்டடத்தை இடித்துவிட்டு 23 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் கட்டும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதிகளில் கழிவறைகள் இல்லாததால் நேரு நகர் கடைசி பகுதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் பொது கழிப்பறை அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். தற்போது அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை உள்ளதால் பொது கழிப்பறைகள் தேவையற்று போன காரணத்தினால் நேரு நகர் கடைசி பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடத்தை இடித்து அந்த இடத்தில் மக்கள் பயன்பெறும் விதமாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 23 லட்சம் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஊர் முக்கிய பெரியவர்கள், பொதுமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளை அவரது தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு இடங்களில் அவரது தொண்டர்கள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகில் அன்னை தெரசா நகர், தேவா, எல்லையம்மன் நகர், ஸ்ரீபன்ராஜ் தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எல்லையம்மன் நகர் நண்பர்கள் சந்துரு, ஹரி, தனஞ்செழியன், கிரி, சிலம்பு, திலீப், சங்கர் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.